Hi guys, welcome and welcome back to my channel. So இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா விண்டருக்கு சில இம்பார்ட்டன்ட்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தான் நான் வாங்கி உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். And என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா subscribe it பக்கத்துல இருக்க bell icon மறக்காம click பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் என்னோட next updatesலாம் நீங்க பார்க்க முடியும். So இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். So guys, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து Amazonல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். So Amazonல இந்த டிசம்பர் மந்த்க்கு நிறைய ஆஃபர்ஸும் வந்து போயிட்டு இருக்கு. So அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. First வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடி லோஷன். ஸோ விண்டருக்கு வந்து கண்டிப்பா முக்கியமான விஷயம் பாடி லோஷன் தான். ஸோ பாடி லோஷன் இல்லாமல் நம்ம வந்து மெயின்டைனே பண்ணிக்க முடியாது ஸ்கின் கேரை. ஸோ இதுக்கு வந்து நான் இந்த வேஸ்லினோட இந்த பாடி லோஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, லைட் வெயிட்டாகவும் இருக்குது, ஸ்கின்ல யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நல்லாவே லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது. நீங்கள் தூங்க போகிறதுக்கு பிஃபோர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை காலையில் வரைக்கும் நம்ம ஸ்கின் வந்து ஒரு அந்த இழுத்து பிடிக்காமல் ட்ரை ஆக்காமல் நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்லின். ஸோ வேஸ்லின் வந்து பார்த்தீங்கன்னா சேம் நான் வந்து இந்த ஃபுட்க்கு வந்து யூஸ் பண்ணுவேன். ஃபுட் அண்ட் நம்ம கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஈஸியாக ட்ரை ஆகிடும். ஸோ தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை வந்து கையிலையும் ஃபுட்லேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ட்ரை ஸ்கின்னை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேஸ்லின்னா இது பாடி லோஷனை விட இதோட அந்த டெக்ஸ்சர் வந்து நல்லாவே திக்காக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இதை நம்ம யூஸ் பண்ணும்போது காலையில் வரைக்கும் நம்ம ஃபுட்டை வந்து கொஞ்சம் நல்லா கேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த வேஸ்லின் தான் நான் இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில். ஸோ ஆயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சால்ஃப்ளவர் அப்படின்ற பிராண்ட்லேருந்து ரோஸ்மெரி, லாவெண்டர், ஆம்லா இந்த ஒரு ஹேர் ஆயில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி பேஸ் பண்ணுது. ரோஸ்மெரி அப்படின்னு சொல்லும்போது ஒரு இந்த தைலம் ஸ்மெல் வரும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வின்டருக்கு சில டைம் வந்து நம்மளுக்கு இந்த கோல்டு வரும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும்ல. ஸோ அதனால நான் இந்த ரோஸ்மெரி பேஸ் பண்ணது இந்த ஆயில் வந்து பார்க்கும்போது இந்த ப்ராடக்ட்டில் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். வின்டர் டைமில் நம்மளுக்கு வந்து பாடி இல்லாமல் ஹேரை வந்து பயங்கரமாக ட்ரை ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் கூட கொஞ்சம் ஆலிவேரா ஜெல்லில் வந்து இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு மாஸ்க் மாதிரி ரெடி பண்ணி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதை வந்து நைட் ஃபுல்லாக கூட நீங்கள் வந்து விட்டுடலாம். இல்லைன்னா மார்னிங் கூட நீங்கள் ஒரு 1 hour அந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கூட வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயாவோட இந்த பேபி ஷாம்பு வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக லைட் வெயிட்டாகவும் இருக்கும். ஆல்சோ அந்த கெமிக்கல்லாம் வந்து இல்லாத ஒரு ஷாம்புவாக இருக்கும். பேபி ஷாம்புனா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அந்த கெமிக்கல் பேஸ்ட் இல்லாத ப்ராடக்ட்டு. ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட் நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் வின்டரில் வந்து ஹேருக்கு வந்து இந்த பிரேக்கேஜ் அண்ட் ட்ரை ஆகுறதுனால நிறைய பிரச்சனை வரும். அதனால் இந்த மாதிரி ஒரு லைட்டான ஒரு ஷாம்புலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஹேருக்கு வந்து இன்னும் நம்மளுக்கு அந்த டேமேஜ் போக வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரீமான ஹேர் ஃபால் ஏதாவது இருக்கும்போது இந்த மாதிரி பேபி ஷாம்பு நான் யூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து அந்த ஹேர் ஃபால்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து அந்த மாதிரி பீரியடில் பேபி ஷாம்பு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதுதான் உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா டவ் பாடி வாஷ். ஸோ டவ் பாடி வாஷ் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஸ்கின்னை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியாக அண்டு ஹைட்ரேட்டிங்காக வந்து வச்சுக்க ஹெல்ப் பண்ணோம். சோப் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் டவ்வில். ஸோ அது வந்து நம்மளுக்கு இந்த ரொம்ப ஹைட்ரேட்டடாக வந்து வச்சுக்கும். ஸோ அதுலேயே தான் அப்படியே இந்த பாடி வாஷு. இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஃபோலியேட் அவே மைக்ரோ பாலிஷர் ஃபார் சில்கியர் ஸ்கின் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 4% AHA ரீஃபைனிங் சீரம் அதெல்லாமே போட்டிருக்கு. ஸோ இந்த பாடி வாஷ் வந்து ஸ்கின்னை ஹைட்ரேட்டிங் அண்ட் ஷைனாக வச்சுக்கிறதுக்கு நான் இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ், இது எல்லாமே தான் வின்டருக்கு தேவையான ப்ராடக்ட்ஸாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச். பாய்.